இந்த தினேஷுக்கும் விசித்ராக்கும் என்னதான் ஆச்சு? எப்ப பார்த்தாலும் மாத்தி சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தினேஷ் விசித்ராவை பார்த்து நீங்க தான் ஸ்மால் பாஸ் ஹவுஸுக்கு போய் சமைக்கணும்னு சொல்றதும், என்னால எல்லாம் போக முடியாது, தினேஷ் வேணா போகட்டும், தினேஷ் வேணா போய் சமைச்சு எனக்கு கொடுக்கட்டும்னு சொல்லி விசித்ரா சொல்றதும், அதே மாதிரி நாமினேஷன் வந்தா தினேஷ் விசித்ராவை நாமினேட் பண்றதும், விசித்ரா தினேஷை நாமினேட் பண்றதும், பிக் பாஸ் வீடே ஒரே கூத்தா இருக்கு. இவங்க 2 பேர்த்தும் சுத்தமாவே ஆகவே மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. இவங்க சண்டை எப்படி ஒரு தொடர்கதையா போயிட்டே இருக்கோ, அதே மாதிரி அர்ச்சனா நடக்கிறது ஒரு தொடர்கதையா நடந்துகிட்டே இருக்கு. ரவீனா அர்ச்சனா கிட்ட எங்கிட்ட நீங்க அதிகமா வேலை வாங்குறீங்க, அது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கு என்னதான் அர்ச்சனா அப்படி இப்படி பேசினாலும் கடைசியில சரி ஓகே இனிமேல் அது மாதிரி நான் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா இந்த மாதிரி ரவீனா சொன்னாங்கன்னு சொல்லி விசித்ராட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு அர்ச்சனா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, விசித்ரா அர்ச்சனா கிட்ட உன் தங்கச்சி உள்ள வந்திருந்தப்போ நீ அந்த வேலை பண்ணு, இந்த வேலை பண்ணு, அங்க போ இங்க போ அப்படின்னு சொல்லி வேலை வாங்கிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி தான் இங்க இருக்கிற ஹவுஸ் மேட்ஸ் நீங்க வேலை வாங்கிட்டே இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி விசித்ரா சொன்னாங்க. நான் என் தங்கச்சிட்ட எவ்வளவு பாசமா இருக்கிறனோ, எவ்வளவு உரிமை எடுத்துக்கிறனோ அதே மாதிரி தான் இவங்ககிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். அது இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி அர்ச்சனா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பேசிட்டே இருந்து விசித்ரா ஒரு வழியை அர்ச்சனாவை சமாதானப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சா எவிக்ஷனுக்கான நாமினேஷன்ல நிக்ஷனும் மாயாவும் எல்லா ஹவுஸ் மேட்ஸையும் புரட்டி எடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் கூட சண்டை கட்டிட்டாங்க. அப்படியே அவங்க அங்க என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சுங்கிறத நம்ம அடுத்த வீடியோல போஸ்ட் பண்ண போறோம். ஸோ இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.